டேய் ஏன்டா குட்டி போட்ட பூட மாதிரி குறுக்கை நடுக்கை நடந்துகிட்டு இருக்க? உட்கார்றா. சும்மா இருக்கீங்களா? அவனே சும்மா குறை சொல்றீங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைச்சா போதும், அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமா மாப்ள, நம்ம ஜெயந்திக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அடுத்து இன்னொரு கல்யாணம் தேவையில்லைல்ல. முதல்ல உங்க பொண்ணு வந்து என்ன சொல்றான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அம்மா தாயே, ஜெயந்தி அக்காக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு நல்ல செய்தியை கொடு. அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். எனக்கு 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 என்னடி என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு இங்க பாருங்க, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. அவனை கீழே இறக்கி விடுறா. கங்க்ராட்ஸ் சித்தி. சூப்பர்க்கா. சித்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணே அண்ணே கை கொடுங்க அண்ணே. நான் அப்பா ஆயிட்டேனே. அண்ணே அண்ணே நன்றி கடவுளே. இத்தனை வருஷமா நீங்க குழந்தை இல்லாம பட்ட அவமானத்தை போக்குறதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. ஜெயந்தி வா வா, வந்து சாமி கும்பிடு. வா, நீங்களும் வாங்க தம்பி. சரிங்க நீ. வா. நான் வரேன். வா, போ. அண்ணே வாங்க. அண்ணி கூப்பிடுறாங்க. போயிட்டு வந்துடுறேன். போய் வைங்க. வாங்கக்கா. வாங்க. கடவுளே, நான் கேட்டதும் ஜெயந்திக்கு குழந்தை வரத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. இப்ப அவங்க 2 பேரையும் உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுளே, நான் பண்ணது தப்பு தான். பொய் சொல்லி இப்படி எல்லாரையும் ஏமாத்துறோம் என்ற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல. இப்போ நான் இதை பண்ணலைன்னா என் புருஷன் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். தப்போ சரியோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் என் கூட இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்னை காப்பாற்றணும். ஏய் ஏய் ஐயோ அறிவு இருக்க உனக்கு? இப்ப எங்க ஓடிக்கிட்டு இருக்கா? இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியே, வயித்துல இருக்கிற என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனா யார் பதில் சொல்றது? தெரியாம ஓடிட்டேன். அப்படி மண்டையில போட்டுன்னு வச்சுக்க, புள்ளத்தாச்சு பொம்பளை அடிக்க கூடாது. சரி, இனிமே இந்த ஓடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு நம்ம குழந்தைய பத்திரமா எனக்கு பெத்து கொடுக்குற வழியை பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணி அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சிருவை, அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். போ, பொறுமையா போ. இருந்துகிட்டே ஃபோன் பண்றான்.
நீயும் இந்த தானே கொலை பண்ணீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க வேணா உண்மையை போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய், யாரா நீங்க? இந்துவோட ஃபோன் எப்படிடா உன் கைக்கு வந்துச்சு? நாங்க யாரு என்னன்னு தெரியணும்னா வாட்ஸ்அப் பொண்டாட்டி போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. பொண்டாட்டி உயிரோட வேணும்னா இன்னும் 10 நிமிஷத்துல நான் அனுப்பியிருக்கிற லொகேஷனுக்கு நீ வந்து சேரணும். ஹலோ ஹலோ, நான் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இந்து எங்க? இரு இரு, என்ன அவசரம்? உனக்கு எதிரில் ஒரு மூட்டை இருக்கா? ஆமா இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாரு. அப்பதான் உன் இந்தோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். ஏய் டேய், யாரா நீ? டேய், இந்து என்னடா பண்ண? டேய், முதல்ல நீ போய் பாரு. டேய், நீ என் கையில மாட்டின உனக்கு கொன்னுடு வேண்டாம். போய் பாரு. டேய் டேய்